எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விமல் வர்மன் பேசுகிறேன். 2 நாட்களுக்கு முன்னாடி இயக்குனர் கௌதமன் அவர்கள் குமுதம் ரிப்போர்ட்டரில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தார். என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, படையாண்ட மாவீரா படம் மிகப்பெரியதாக ஓடாமல் போனதற்கு மிக முக்கிய காரணம் அன்புமணி அவர்கள் தான். அன்புமணி அவர்களுடைய அருவருக்கத்தக்க செயல் இதுதான். அவருடைய மாவட்ட செயலாளர்கள்லாம் கூப்பிட்டு படத்துக்கு யாரும் போகக்கூடாது, பேனர் வைக்கக்கூடாது, பேனர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கிழிக்கணும், யாரும் படையாண்ட மாவீராவை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பான விஷயம் தெரியுங்களா, அருவருக்கத்தக்க விஷயம் தெரியுங்களா? இதற்கான பதிலை நான் சொல்ல மாட்டேன், காலமே பார்த்தீங்கன்னா பதில் சொல்லும், அந்த சமூகமே பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார். இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்த பின்னாடி பலர் பல இடங்கள்லேருந்து பல கேள்விகளை கௌதமன் அவர்களை நோக்கி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கேள்விக்கான சரியான பதிலை கொடுக்காம நேற்று அவருடைய முகநூல் பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு. எச்சரிக்கை, நான் உண்மையை பார்த்தீங்கன்னா வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, என்னுடைய வழியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா வாழ்நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா கதற வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை பதிவை கொடுத்துருக்கிறாரு. அது பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த வன்னியர்களுக்குமே அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு தான் நம்மளால எடுத்துக்க முடியும். நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னா, ₹1 வாங்காமல் உங்களுடைய படத்துக்காக மாவீரன் காடிவெட்டியார் அவர்கள் மேலே நாங்கள்லாம் வச்சிருக்கிற நம்பிக்கையால் நீங்கள் ஃபோன் போட்டு சொன்னீங்க அப்படின்றதுக்காக, ஒரே ஒரு காரணத்துக்காக இரவு பகல் பார்க்காம படையாண்ட மாவீராவை வன்னியர்கள் எல்லாம் தேட்டருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு ப்ரொமோஷன் பண்ணாங்க தெரியுமா? நாங்கள் தான் முட்டாளுங்க, நாங்கள் தான் இளிச்சவாயனுங்க, புரியுங்களா? நீங்கள் இளிச்சவாயர் கிடையவே கிடையாது. உங்கள் மகனுக்கு நீங்கள் சம்பளம் எடுத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு நீங்கள் நடித்ததுக்கு சம்பளம் எடுத்துக்கிட்டீங்க, இயக்கம் பண்ணதுக்கு சம்பளம் எடுத்துக்கிட்டீங்க, எல்லாத்துக்கும் நீங்கள் படத்தின் மூலம் சம்பளம் எடுத்துக்கிட்டீங்க. ப்ரொமோஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு 300 தேட்டர் வாங்கி கொடுக்க சொல்லி 80 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்து அவன் ஆட்டையை போட்டான். ஆட்டையை போட்டு 120 தேட்டர் தான் வாங்கி கொடுத்தான். அதையும் நீங்கள் வாயை திறந்து கேட்கல, புரியுங்களா? ஏன்னா உங்கள் நண்பனோட நீங்கள் சுற்றிருக்கலாம், போயிருக்கலாம், வந்திருக்கலாம், நீங்கள் அந்த 80 லட்ச ரூபாயில் உங்களுக்கும் என்ன ஷேர் கிடைச்சிருக்கலாம், வாட்டவர், அதை நாங்கள் கேள்வி கேட்கல. ப்ரொமோஷனுக்கு 300 தேட்டருக்கு கொடுத்த பணத்தையே என்ன பண்ணீங்கன்றது தெரியாது. இப்படி ஏகப்பட்ட வழிகளில் படையாண்ட மாவீராவுக்கு க்ரௌட் ஃபண்டிங் மூலம் வந்த பணத்தை நீங்கள் தன்னுடைய கைக்குள்ளே வச்சுக்கிட்டு எல்லா வேலைகளும் பார்த்துட்டீங்க. படம் எப்படியாவது ஓடிடுச்சு அப்படின்னா பணத்தை நம்ம கொடுத்துடலாம், வந்துடும், லாபத்தை சம்பாரிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு பகல் கனவு கண்டுட்டு இருந்தீங்க. அந்த பகல் கனவு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மாவீரன் ஜெயகுரு அவர்களுடைய வரலாறு நீங்கள் வரலாறாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறி இருக்கும். மாறாக நீங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, எந்த இடங்கள்லையும் மாவீரன் ஜெயகுரு அவர்கள் இந்த சமூகத்துக்கிட்ட சொன்ன பல செய்திகள் சொல்லாமே விட்டுட்டீங்க. அவர் இது வரைக்குமே சொல்லப்படாத, உண்மையாலுமே அவர் மீது மிகப்பெரிய பற்றுதெல்லாம் வன்னியர்களுக்கு இருந்தால் கூட அவருடைய அந்த தமிழ் தேசிய சிந்தனை எல்லாம் வன்னியர்களுக்கு பெரும்பகுதியாக தற்போது இருக்கிற இளையஞ்சார் பட்டாரத்துக்கு தெரியாது. அவங்களுக்கெல்லாம் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்சது, எங்கள் மாவீரன் கர்ஜனையாக வன்னியர் சமூகத்துக்காக பேசினார், வன்னியர்களுடைய மிகப்பெரிய பல விஷயங்களை மக்களுக்கு சொன்னார் என்ற எண்ணத்தோடு தான் அந்த சமூகம் அவரை பார்க்குது. அவருடைய தமிழ் தேசிய சிந்தனைலாம் யாருக்குமே தெரியாது, பெரும்பகுதியாக தற்போது இருக்கிற தலைமுறைக்கு, புரியுதுங்களா? வன்னியாண்டானி, போடானி, வாடானி அப்படின்னு அவர் பேசுனதும், ஒட்டுமொத்த இந்தியாவுடைய சத்திரியர்களுக்கு தலைமை சத்திரியர்கள் வன்னியர்கள் தான் அப்படின்னு அவர் பேசுனதும், பல மேடைகளில் சித்திரை முழுவதும் மாநாடுகளில் அவர் பண்ண கர்ஜனைகளும், புரியுதுங்களா? வன்னியர் சமூகத்துடைய வரலாறுகளை பல மேடைகளில் பேசுனது தான் இப்போது இருக்கிற தலைமுறைக்கு தெரியும், புரியுதுங்களா? அப்படியாப்பட்ட ஒரு தலைமுறையை படத்துக்கு உட்கார வைக்கணும் அப்படின்னா அப்படியாப்பட்ட எந்த காட்சிகளுமே இல்லை. உட்காந்துக்கிட்டு மாவீரனுடைய கதைக்களத்தில் டூயட்டை வச்சுருக்கீங்க, அழகான ஒரு ஹீரோயினை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை நேரத்துக்கு பல வேலைகளில் இதெல்லாம் மாவீரன் பண்ணாரா? அவருடைய வாழ்வில் இப்படியாப்பட்ட காட்சிகள்லாம் வச்சாரா? வரலாறுன்னு எடுத்து என்னத்துக்கு இந்த விஷயம்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க சொல்லுங்க. இதெல்லாம் உங்களுடைய தேவைக்காக பண்ணீங்க, உங்கள் மகனை உங்களுடைய தேவைக்காக நடிக்க வச்சிங்க. நீங்கள் ஹீரோ ஆகணும், மறுபடியும் ஏதாவது பட வாய்ப்புகள் நம்மளுக்கு வரணுன்றதுக்காக நீங்கள் ஹீரோவாக நடிச்சிங்க. இப்படி எல்லா வேலையும் உங்களுடைய சுயநலத்துக்காக பண்ணிட்டு அந்த சுயநலத்துக்கு நம்பி பணம் போட்டாங்க தெரியுமா, அவங்கெல்லாம் இன்னைக்கு முக்காடு போட்டு உட்காந்துக்கிறான். அவங்களுக்கு சரியான பதில் கொடுக்க முடியாமல் எல்லாத்துக்கும் ஒரே பதில், அன்புமணியால் தான் படம் ஓடலை, அன்புமணி நினச்சிருந்தா படம் ஓடி இருக்கோம், அன்புமணி அவர்கள் நீங்கள் படம் எடுத்து படம் ஓடுறது தான் அவருடைய வேலையை நான் கேட்குறேன். அவருடைய சொந்த
மகளுடைய படத்தை கூட அவர் ப்ரொமோஷன் பண்ணலை. எங்கேயும் யாரையும் போய் பாருங்க, மாவட்ட செயலரை கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா படம் பாருங்கன்னு சொல்லவே இல்லை. என்னது இது? அவங்கெல்லாம் அப்படி தான் புலம்பிட்டு இருக்கிறாங்களா? சொல்லுங்க. கேவலமா இல்லை? அசிங்கமா இல்லை? தமிழ் தேசிய சிந்தனையெல்லாம் வன்னியர்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் எடுபடாது. இருக்கிற உண்மையான உண்மை, வன்னியர்கள் தமிழ் தேசியத்தால் வந்து பார்த்தீங்கன்னா இழந்தது ஏராளம். எவ்வளோ இழந்துட்டாங்க இந்த சமூகம். இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா இழக்கிறதுக்கு எங்ககிட்ட சத்து கிடையாதுன்னு அந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வன்னியர் தேசியத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கடா, வன்னியர் சமூகத்துக்கான நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா பேசுங்கடா, உங்களை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நிற்கிறோம்னு சொல்லிட்டு தான் ஒட்டுமொத்த வன்னியர்களுமே அந்த சிந்தனைக்கு வந்துட்டாங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கிட்ட இருந்து கரைஞ்சு போன ஒரு விஷயத்தை தூக்கிட்டு வந்து உங்களுடைய சிந்தனையெல்லாம் புகுத்தி, உங்களுடைய காதல் விஷயம் அது இது லொட்டு லொசுகள்லாம் புகுத்தி ஒரு திரைப்படத்தை எடுத்துட்டு அதில் மாவீரன் ஜெயகுரு அவர்களுடைய வரலாற்றில் மருத்துவர் ஐயா அவர்களை இல்லாமல் வந்து அவருடைய வரலாறு எழுத முடியாது. அவருடைய வரலாறும் பெருசாக பேசலை. அவர் என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாவீரன் குரு அவர்களுக்கு சொல்லி கொடுத்தாரு, கற்றுக் கொடுத்தாருன்னு பேசலை. அதற்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மாவீரன் ஜெயகுரு அவர்களே பல மேடைகளில் சொல்லியிருக்கிறாரு. உன்னதமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞரை வந்து நம்ம வாங்கியிருக்கோம், பெற்றிருக்கோம். அப்படித்தான் வந்து அன்புமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அன்புமணியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஆளுமைக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பல மேடைகளில் பேசியிருக்கிறார். என்னுடைய சொந்த தம்பியாக வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்களை பார்க்குறேன்னு சொல்லிட்டு பல மேடைகளில் வன்னியர் சமூகத்துக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்த்துருக்கிறார். அவரை பற்றி எதுவுமே இல்லை. கடைசி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எதுக்குமே இல்லாமல் இறந்தாருன்னு நீங்கள் பார்த்தீங்களா? படம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண இயக்குனவனுக்கெல்லாம் தெரியுமா? அப்போலோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் போய் கூட உட்காந்துட்டு இருந்தீங்களா? அப்போலோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் செலவை நீங்கள் பார்த்தீங்களா? அங்கே செலவு பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டு வந்து படம் எடுக்கணும். இப்படி எந்த காட்சிகளும் வைக்காமல் அவர் இப்படி இருந்தார், அப்படி இறந்தார், இப்படி போனார், அப்படி போனார்னு உங்களுடைய எஜெண்டாவுக்கு படம் எடுத்து போட்டு அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக போகலன்னொடனே வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து அப்படி தான் ஏன் உங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் மாவீரன் காடுவெட்டியாருடைய குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டுச்சு? எதுக்கு கேஸ் போட்டுச்சு? எங்களுடைய தந்தையோடைய வரலாறு சரியாக எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வழக்கு போடணும். ஏன் பண்ணாங்க? எதுக்கு பண்ணாங்க? அவங்க கிட்ட நீங்கள் கன்சர்ன் வாங்கினீங்களா? இதெல்லாம் எடுக்க போகிறேன்னு வந்து பண்ண சொன்னீங்களா? கிடையாது. இதையெல்லாம் தாண்டி துரோகத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களே, கதற வேண்டி இருக்குன்னு சொல்கிறீங்களே, இதற்கு முன்னாடி வந்து காடுவெட்டி திரைப்படத்துக்கு உங்கள் மகனை தானே வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போய் நடிக்க வச்சாங்க. உங்கள் மகனை வந்து பார்த்தீங்கன்னா பாதியிலே நடிக்க வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துலேருந்து வெளியே வர வச்சு சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் குடும்பத்திலேருந்து வந்த வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் தான் அவங்க எல்லாருமே. காடுவெட்டி திரைப்படம் எடுத்தவங்க, கஷ்டப்பட்டு வந்தவங்க. அவங்க படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செலவு ஒரு 1.5 கோடி ரூபாய் பக்கம் செலவாகிற வரைக்கும் பொல்லையை வந்து நடிக்க வச்சு அதுக்கான சம்பளத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கின்னு கடைசியில் இல்லை எனக்கு இந்த கதை மேலே நம்பிக்கை இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா என் பிள்ளையை நடிக்க வைக்க மாட்டேன்னு சொன்னது யார்? என்ன சமூக அக்கறை கௌதமன் அவர்களே? அதுக்கு பேர் துரோகம் கிடையாதா? அதுக்கு பேர் துரோகமே கிடையாதா? உங்கள் பிள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆக்கிறதுக்கு தான் வன்னியர் புறம் இருக்குமா? நாங்கள்லாம் நான் கேட்குறேன், நான் உங்களை ஹீரோ ஆக்கிறதுக்கு தான் வன்னியர் சமூகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு உணர்வு ரீதியாக நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து இங்கெல்லாம் இருக்கமா? எங்களுக்கு வேறு வேலை கிடையாதா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நாங்கள்லாம் ப்ரொமோஷன் பண்ணலையா? ப்ரொமோஷன் பண்ண போகிற வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்வி கேட்டுட்ருக்குறோம். என்னது இது? வர வேண்டியது எதையாவது குப்பையை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க வேண்டியது, வன்னியர் சமூகத்துடைய தலையில் கட்ட வேண்டியது, கட்டிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு நாங்கள்லாம் படைப்பாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டியது. நான் வன்னியருக்கு பூரா முட்டாளுங்களா? வன்னியர் பூரா இப்படியே உட்காந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருப்பானா? என்னது இது? உங்கள் தமிழ் தேசிய குப்பை சிந்தனையெல்லாம் தூக்கி வந்து பண்ண உங்களோட வச்சுக்கோங்க. நான் நேரடியாக சொல்கிறேன், நான் வன்னியர்கள்ட்ட அந்த தேசியெல்லாம் பேசக்கூடாது. இனிமேல் எவனாவது தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு வந்தானா செருப்பு கழட்டின்னு அடிங்க. என்னது இது? வன்னியர் தேசியத்தை வந்து பண்ண பேசுனா வாங்கடா, இல்லைனா வராதிங்கடா அப்படின்னு சொல்லுங்க. ஒட்டுமொத்த வன்னியர்கள் அதை தான் சொல்லணும். என்ன இவனுக்கு வருவானுங்க இஷ்டத்துக்கு வந்து பண்ண அவனுடைய சிந்தனை எடுப்பானுங்க. வன்னியர் பூரா வந்து பண்ண போய் தேட்டரில் உட்காந்துக்கிட்டு ஜெயின் ஜக்குன்னு வந்து பண்ண போட்டுக்கிட்டு படத்தை வந்து பண்ண வெற்றி படமாக மாற்றணுமா? வன்னியர்களுக்கு வேறு வேலை கிடையாதா? வன்னியர் பூரா உழைச்சி தான் வந்து பண்ண இங்கே சம்பாரிச்சிட்டு இருக்கிறான். சொல்லுங்க பார்க்கலாம். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்க வேண்டியது. எவனே தெரியாது ஒரு தற்கொலை நம்பி 50 லட்ச ரூபா பணம் கொடுக்க வேண்டியது ப்ரொமோஷனுக்கு. நான் கேட்கறது ஒன்று தான், ப்ரொடியூசர் போன வந்து சட்டை பிடிச்சின்னு வந்து பண்ண கௌதமனை கேட்கணும். புரியுதுங்களா? எப்படா வந்து பண்ண செலவு பண்ண, எப்படா வந்து பண்ண இப்படி ஆச்சு அப்படின்னு கேளுங்க அவரை. கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து பண்ண பணத்தை வாங்குங்க. வன்னியர் சமூகத்தை வந்து பண்ண அவர் கை காட்டினாரு, பாட்டாளி மக்கள் கட்சியை கை காட்டினானா அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. நீ தான் படம் எடுத்தவன், என்ன ஆச்சு, எப்படி ஆச்சு, செலவாச்சு அப்படின்றது கேளுங்க. பதில் சொல்லிட்டோம். வந்துட வேண்டியது நேராக வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் காரணம் மருத்துவர் தான், எல்லாத்துக்கும் காரணம் அன்புமணி தான், எல்லாத்துக்கும் காரணம் வன்னியர் சங்கம் தான், இவங்க தான் வந்து இவங்க இல்லைன்னா நாங்கள்லாம். என்னது இது? சும்மா எப்பப்பாரு வந்து பார்த்தீங்கன்னா வர வேண்டியது, ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டியது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட வேண்டியது. வன்னியர் பூரா முட்டாளுங்க. இந்த சமூகத்துக்கு படைப்பாளிகள் இல்லை அப்படின்னு நினச்சி இந்த சமூகம் மீண்டும் மீண்டும் வருத்தப்படுது.
வரவன் போகிறான் எல்லாருமே இப்படியே இருந்தீங்கன்னா அப்போ நாங்கள் யார்கிட்ட தான் வந்து நான் போகிறது? வெளிப்படையாக சொல்கிறேன் பாருங்க, இந்த சமூகத்துக்குள்ள சில படைப்பாளர்களை தவிர சிலரை தவிர வரவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களை ஏமாத்தணுன்ற மைண்ட் செட்டோட வரீங்க. புரியுதுங்களா? அது நல்லது கிடையாது. குறிப்பாக கௌதமன் வன்னியரை ஏமாற்ற தான் வந்தீங்க, ஏமாற்ற ட்ரை பண்ணீங்க. ஏமாத்தினதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்கான அமௌண்ட்டையும் வாங்கினீங்க, செட்டிலாக ஆகிட்டீங்க. செட்டில் ஆன பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு இதுக்கெல்லாம் காரணம் அன்புமணின்னு சொல்கிறீங்க. இது இந்த சமூகம் ஏற்றுக்காது, வன்னியர்கள் ஏற்றுக்க மாட்டோம். வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்ணன் தம்பியாக கூட பழகிட்டு போங்க, அதை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது. உண்மையை பேசணும். புரியுதுங்களா? பொய்யை பேசிட்டு கூடாது. வன்னியர் பூரா முட்டாள எல்லாத்தையும் நம்புவன்ற வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எவனாவது உங்கள் பின்னாடி இருந்து சொல்லிக் கொடுத்தானா அவன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வேணாம். புரியுதுங்களா? எவனாவது சொல்லிக் கொடுக்குற விஷயம் எல்லாம் பேசிகிட்டு இருக்க வேண்டாம். நீங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய படைப்பாளியும் கிடையாது. நான் நேரடியாக சொல்கிறேன். நான் கௌதமன் அவருக்கு நீங்கள் ஒன்றும் பெரிய படைப்பாளியும் கிடையாது. சந்தனக்காடு படைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்க அப்படின்னா ஆமாம் நல்ல ஒரு படைப்பை கொடுத்தீங்க, இல்லைன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் நீங்கள் மிகப்பெரிய படைப்பாளி கிடையாது. புரியுதுங்களா? எதுக்கு நமக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குங்க. நான்லாம் போய் ஒரு வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆளுடைய படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் நின்றுக்கிட்டு மாவீரன் அவர்களுடைய படத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரணும் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் போய் நின்று இருக்குங்க. எனக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் போய் நின்னது கிடையாது. நான்லாம் என்னுடைய தேவை கூட வந்து பார்த்தீங்கன்னா யார்ட்டையும் போய் நின்னது கிடையாது, கேட்டது கிடையாது. போய் உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா படத்துட்டு வந்து 2 நாள் 2 ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு எங்களுக்கு தான் தெரியும். இப்படி ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியும். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல படம் போடலை அப்படின்னு சொல்லிட்டு பாமகவுடைய ஒன்றிய செயலர்கள்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டாங்க. 100 டிக்கெட்டா 500 டிக்கெட் நாங்கள் இப்போ வாங்குறோம், படத்தை வந்து பார்த்தீங்கன்னா போடுறான்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்க. முன்னாள் வந்து பார்த்தீங்கன்னா XMLA திருப்பத்தூருக்கு TK ராஜான்னு படத்துக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா மனசு விட்டு அழுதாரு. இவர் சொல்கிறாரு அன்புமணி அவர்கள் வந்து யாருமே படம் பார்க்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்போ இவங்களாம் யார்? அப்போ நாங்களாம் யார்? சொல்ல பார்க்கலாம். என்னது இது? எவங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாப்பட்ட பொய்யை வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு தெரியுறீங்க? எவனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேசுகிறீங்க? மனசுக்கு அவ்வளோ சங்கடமாக இருக்குது. சொந்த விஷயத்துக்காக கூட வந்து பார்த்தீங்கன்னா போய் நிற்காத விமல்வர்மன்லாம் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா போய் நின்னுங்க இந்த படத்துக்காக. படத்தை எடுத்துகிட்டு வரணும், ஐயோ நம்மளுடைய மாவீரனுடைய படம் அப்படின்னு இந்த ஆள் உட்காந்துட்டு இப்படி பேசிட்டு தெரியுறாரு. எச்சரிக்கை கொடுப்பாரா? நாங்கள் எச்சரிக்கை கொடுத்தா எதுக்கு? உங்கள் இந்த ஏகவசனம்லாம் வன்னியர்கள்கிட்ட செல்லாது. புரியுதுங்களா? செல்லவே செல்லாது. உங்களால் இல்லை, உங்கள் பையனால் கூட இந்த சமூகத்துக்கிட்ட பெரிய ஆளெல்லாம் மாற முடியாது. வன்னியர்கள் நினைச்சா மட்டும்தான் நீங்கள்லாம் பெரிய ஆள். புரியுதுங்களா? உங்களை விட இந்த சமூகம் பெரியது. உங்களை விட, என்னை விட, எல்லாரையும் விட இந்த சமூகம் பெரியது. இந்த சமூகத்துக்கிட்ட வந்து இப்போ விளையாட்டு பண்ணக்கூடாது. வன்னியர் சமூகத்துக்கிட்ட வந்து பொய்யை பேசிக்கிட்டு வந்து தெரியக்கூடாது. வன்னியர்கள் வன்னியர் சமூகமும் சரியான நேரத்தில் சரியான பதில் கொடுத்தே தீரும். புரியுதுங்களா? எச்சரிக்கையாகவே இதை நான் சொல்லிக்கிறேன். நான் உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையன்.